சொல்லுங்க சார். எஸ், நாராயணன் திருப்பதி சார் சொன்னாரு இந்திய கூட்டணி இந்தியா கூட்டணி ஒன்னாவே இல்லைன்னு. என்டிஏ கூட்டணியும் ஒன்னா கிடையாது. ஏன்னா ஜேடிஎஸ் கர்நாடகால பாஜகவை சப்போர்ட் பண்ணுது, அதே ஜேடிஎஸ் கேரளால கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணுது. கம்யூனிஸ்டுடைய எல்டிஎஃப் கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர் ஜேடிஎஸ் உடைய பார்ட்டில இருந்து இருக்காரு. அப்ப அதை என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? என்டிஏ கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட போறாரா? இன்னொன்னு ஓட்டு சதவீதம் குறைஞ்சி இருக்கிறத பத்தி சொன்னாங்கல்ல. மகாராஷ்டிரால இன்னைக்கு இவர் நம்ம ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கார் இந்த பிரிண்ட்ல, நம்மளுடைய யாதவ். அவர் என்ன சொல்றாருன்னா 8% ஓட்டு எங்க குறைஞ்சிருக்குன்னா பாஜக மேக்சிமமா எங்க எடுத்துச்சோ அந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. அப்ப இது என்ன இன்ஃபர் பண்றாங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க இந்த வாட்டி போட்டு போடல வரலன்றதா இன்ஃபரன்ஸா இருக்கு. ஒரே நிமிஷம், நான் ஜெனரல் ஸ்டேட்மெண்டா சொன்னேன். கார்த்திகை செல்வன் சொன்னாரு நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, குறைஞ்சு போச்சுன்னா மக்கள் போடலாம். அப்ப திமுக குறைஞ்சு போச்சான்றதான் நான் கேட்டேன். நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் சார், நீங்க அலைன்ஸ பத்தி பேசுனீங்கல்ல. அவர் வாக்கு சதவீதம் குறையிறது இன்ஃபரன்ஸ்க்கு எடுக்கிறாரு. அலைன்ஸ் இந்தியா அலைன்ஸ் சொன்னதுனால நான் ஜேடிஎஸ் கேரளால உங்க கூட்டணிக்கு எதிராக வேலை பாக்குது. காங்கிரஸ் உங்கள்கிட்ட முரண் இருக்குன்றாரு. உங்ககிட்டே முரண் இருக்கு, இத மறந்துடாதீங்க சார். இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ஜேடிஎஸ் லெஃப்ட சப்போர்ட் பண்ணுது கேரளால. இல்ல கேரளால சப்போர்ட் பண்ணல சார். மினிஸ்டரா இருக்கார் சார், மினிஸ்டரா இருக்கார் ஜேடிஎஸ் ஓட ஆளு. Not so. No, I will show you the tweet by Vijay Devagowda. இந்த தலைப்புல